இன்றைக்கி வந்து நம்ம சீவிங் பார்க்குறோம். சீவிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பீச் பேக் இல்லைன்னா வந்து டோட் பேக், அந்த மாதிரி பெரிய பேக் செய்ய போகிறோம். கேன்வாஸ் கிளாத்து என்கிட்ட பிரிண்டட் இருக்குது. இது கேன்வாஸ் கிளாத்துன்னு சொல்கிறத விட கொஞ்சம் திக்கான கிளாத் அது. இது வந்து நல்ல பியூர் காட்டன் திக்கான கிளாத்து. அந்த கிளாத் எடுத்துருக்கிறேன். அந்த கிளாத் வந்து நல்லா பிரிண்டபிள். எனக்கு வந்து 1/2 மீட்டர் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். சூஸ் பண்ணி என்னோடய பேக்கோட மெஷர்மெண்ட்டு, பேக் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, என்னோடய வித்து, அதாவது அகலம் வந்து 20 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதுதான் என்னோடய பேஸாக வரும். பேக்கோட பேஸ் இது. பேஸ் வந்து 20 இன்ச் எடுத்துருக்கிறேன். என்னோடய ஹைட், பேக்கோட ஹைட் பார்த்திங்கனாக்கா 18 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ கீழே பேஸ் வந்து 20 இன்ச்சுக்கும் மேலே ஹைட் வந்து 18 இன்ச்சுக்கும் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து என்னென்னாக்கா, இந்த கார்னர் எங்கே பேஸ் வருதோ அந்த பேஸில் வந்து 3க்கு 3 வந்து நான் பாக்ஸு, அதாவது மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்ட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் 3க்கு 3 இங்கேயும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 20 இன்ச்சில் இந்த கார்னர்லேயும் 3க்கு 3 எடுத்திருக்கேன். ப்ளஸ் இது வந்து நமக்கு ஹேண்டலுக்கு போகும், அதாவது கைப்பிடிக்கு போகும். கைப்பிடிக்க என்ன எடுத்திருக்கேன்னா 33 இன்ச்சு, அதாவது நான் மொத்தம் 2 ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தா தெரியும். அதாவது ஆக்சுவலாக நமக்கு 2 உங்களுக்கு கழுத்து கைப்பிடி வந்து உங்களுக்கு ரவுண்டாக வரும். ஸோ வந்து ஒன்று ஃப்ரண்ட்டுக்கும் இன்னொன்று பேக்குக்கும் வரும். அதே போல் நான் 33 இன்ச் எடுத்துருக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. அது என்ன அகலத்தில்னா 3 இன்ச் அகலத்துக்கு நம்ம மடித்து அதை வந்து தைக்கணும். அதுக்காக வந்து 3 இன்ச்சு, 33 இன்ச்சு நீட்டு, லென்த்து 3 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துருக்கேன். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டோட் பேக் தைக்க போகிறோம். பீச் பேக், பிக்னிக் பேக், இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு எங்கே போனாலும் இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய சைஸு, நல்ல பெரிய சைஸு. உங்களுக்கு வேணுங்கிற ஜாமான் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போனால் ஈஸி அண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதோடய மெஷர்மெண்ட் என்னென்னா, பேஸு நான் 2ஆக மடிச்சிருக்கேன். துணியை 2ஆக மடிச்சிருக்கேன். அதாவது 40 இன்ச்சு எடுத்திருக்கேன். 40 இன்ச்சு 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்தா எனக்கு 20 இன்ச் வருது. இது பேஸாக வச்சுருக்கேன், அதாவது கீழ்ப்பகுதி. என்னோடய ஹைட் வந்து 18 இன்ச்சு ஹைட் எடுத்துருக்கிறேன். இந்த கார்னர்லேயும், அதாவது எது வந்து நம்ம கீழே அடிப்படையாக வைக்கிறோமோ அதுக்கு 2 பகுதியும் வந்து 3 இன்ச்சு. இந்த சைடில் இங்கேயும் மேலேயும் கீழேயும் இந்த பாக்ஸ் வந்து 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இங்கேயும் 3 இன்ச். இது எதுக்குனாக்கா, நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம்னா, அங்கேருந்து ஒரு தையல் ஃபுல்லாக கீழே வரைக்கும் போட்டுட்டு இங்கேயும் இந்த ஃபுல்லாக போட்டுடுவோம். இந்த பிளேஸ் எனக்கு வந்து மூடி இருக்குது. வேணுங்கிறவங்க, உங்களுக்கு துணி இல்லை கட் பண்ணவங்க இந்த பக்கமாக வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பக்கம் 18 இன்ச் இருக்கிறதுனால இதை தான் நான் ஹைட்டாக எடுத்திருக்கேன். இது பேஸாக எடுத்துருக்கிறதுனால இது எனக்கு ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இப்படி திருப்பி போட்டு இது பேஸாக வேணும்னா இங்கேயும் 3 இன்ச் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட ஐடியா, உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ நீங்கள் வந்து இது கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைச்சும் செஞ்சுக்கலாம். இதை என்ன பண்ணுங்கள், இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மூடி இருக்கும். மூடினதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளார இப்படி வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டிச் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இந்த பீஸ் எப்படி வரும், இவ்வளோ மடிப்பு வரும். அது இப்போ சொன்னால் புரியாது. நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம் வாங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஹேண்டிலையும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஹேண்டிலுக்கு என்னன்னாக்கா நம்ம இந்த 3 இன்ச்சு இது எடுத்துருந்தோம்ல, வித் எடுத்துருந்தோம்ல, அந்த 3 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிடுங்க ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி மடித்து தைக்க போகிறோம். தைச்சிட்டு ஆக்சுவலாக நான் தைக்க போகிறதில்ல, 3 இன்ச்சுக்கு இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு நான் தைச்சிட்டேன். ஸ்டிச்சிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக காட்டுறதுக்காக பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி மடித்து இதை இப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன். இது எதுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணுறோம்னாக்கா உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டிச்சு இது மட்டும் தான் தெரிய போகுது. எப்படின்னாக்கா இப்போ இதையும் ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கம் டபுள் கோட்டிங் இங்கேயும் அசிங்கமாக தெரியும், இங்கேயும் அசிங்கமாக தெரியும். அதனால் இந்த 1 இன்ச்சை இப்படி மடிச்சுட்டு இதையும் இப்படி மடித்து இது மேலே ஒரு ஓட்டு தையல், இதுக்கு மேலே ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு நான் கொடுக்க போகிறேன். நல்லா ஃபுல்லாகவே 1 இன்ச்சுக்கு மடித்து இதையும் ஜாயின் பண்ணி இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இது ஸ்டிச் பண்ணல, நான் வந்து பின் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ்டு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பாருங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 ஹேண்டிலையும் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்கேன், இல்லைனா ஒயிட் கலர் கொடுத்துருப்பேன். ஸோ ஹேண்டில் 2மே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கடைசியாக அட்டாச் பண்ண மாதிரி பார்க்கலாம், எடுத்து வச்சிடலாம். இப்போது என்ன செய்ய போகிறோம்னாக்கா என்னோடய பேஸ் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபுல்லானாக்கா இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணி மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பாக்ஸ் எப்படி வருதுன்னு காட்டுறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாக 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன் நான் நல்லா ரன்னிங் ஸ்டிச்சோடு. இந்த பாக்ஸு நான் சொன்னேனே இதுக்குன்னு இப்போது நான் பேக் சைடில் இருக்குது இப்படி இந்த மாதிரி நம்ம கிளாத் எடுக்க போகிறோம். கிளாத் எடுத்து இந்த சென்டர் நான் உள்ளார இந்த சென்டர் 2 சென்டருக்கும் இது பாருங்கள், நம்ம 2 பக்கமும் நம்ம 3 இன்ச்சுக்கு கொடுத்தோம்ல, 3 இன்ச்சுக்கு அந்த லைன் வந்துருச்சு. இப்போது இந்த லைனில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து பேஸு கீழே வந்து பாக்ஸ், அந்த ஃப்ளாட் பாக்ஸ் வந்துடும். இதுக்காகத்தான் அந்த 3 இன்ச்சு நான் அந்த கார்னரில் விட சொன்னேன். ஸோ இப்போது கரெக்டாக இது மேலே இங்கேருந்து இங்கே ஒரு தையலும், அதே மாதிரி இப்படி இருக்க துணி அதை நீங்கள் 2 ஸ்டிச்சிங் இடமும் சரிசமமாக வச்சிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ 2 சைடும் இப்படி இருக்குது. நம்ம இதை தைச்சிக்க போகிறோம். தைச்சிட்டு உங்களுக்கு பேக் ஃபினிஷ் ஆகிடும். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்புறமா நான் கைப்பொடியையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் பேக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கை ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னென்னாக்கா நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடு நான் திருப்பி போட்டிருக்கேன். இங்கே என்னன்னாக்கா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தைச்சதை மடித்து உள்ளார வச்சு ஒரு பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து அதாவது தைச்ச இடத்துலேருந்து இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஹைட் இங்கே வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கீழே இறக்கி ஃபுல்லாக வச்சுக்கலாம், இல்லை ஹாஃபாக வச்சுக்கலாம், இல்லை இது வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து 3 இன்ச்சு ப்ளஸ் இங்கே வந்து 4 இன்ச்சு கொடுத்துருக்கேன், மடித்து வச்சுருக்கேன். இதில் இந்த ரொம்ப இந்த ஸ்டிச்சிங்கை ஒட்டி ரொம்ப
ஒட்டி 8 இன்ச்சுக்கு நான் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே பாக்ஸ் மாதிரி அதே மாதிரி 8 இன்ச்சு இங்கேயும் ஸ்டிச் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்கணும்னா, நான் ஏற்கனவே இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் 8 இன்ச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா கார்னரை ஒட்டி அதை நான் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். ஸ்டிச் பண்ணி பாக்ஸ் இதில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா செக்யூராக இருக்குது. இதுவும் சேம் அதே அளவு தான், 3 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச்சு. நம்ம பேக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஃபினிஷ் பண்ண பேக் கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, நம்ம கட் பண்ணுங்க. அந்த பாக்ஸ் ஸ்டைல் இப்படி இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததில்ல, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். டோட்டலாக நம்ம ஸ்டிச் பண்ணது இப்படி தான் லுக் இருக்கும். என்னால் மாட்டி காட்ட முடியல. ஸோ வந்து இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இங்கே செக்யூர் பண்ணியிருக்கேன், மடித்து தைச்சிருக்கிறேன் இந்த கார்னரில். ப்ளஸ் வந்து சரிசமமாக இருக்கும் என்னோடய ஹேண்டிலு. அதுக்கு பின் குத்தி நீங்கள் சரிசமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழே வந்து பாக்ஸ் துணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்கும். ஸோ எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டோட் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு நல்ல ஈஸியான இல்லை க்ளே சீவிங் ஏதாவது ஒரு இதோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Seema. Bye bye.